ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த 8வது மாதத்தினுடைய 4வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த நாளுடைய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவன் உங்களோடு இடைப்படுவாராக. இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான பிரதர் மஞ்சுநாத்துக்காக, மகன் நித்தினுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிறுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய செய்தியை கர்த்தர் நமக்கு ஆஸ்வதித்து கொடுக்கும்படியாக இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின பிரதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேல் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த வாரம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு வாரமாக இருக்க உதவி செய்வீராக. நாளுடைய ஆராதனையில் நான் கலந்து கொண்டது நல்லது என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் என் தேவன் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆஸ்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரர் மஞ்சுநாத்துக்காக, மகன் நித்தினுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிறுவையில் மறுத்து வெளிப்படுவீராக. நாளுடைய செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. நீங்க எங்களோடு பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகள் கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்ஷடாய் குடும்பத்தின் சார்பாக இந்த 4வது வார ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னாலும் நம்மில் உள்ளது. எப்ப வருவீரோ என்ற பாடலை உற்சாகமாக நம் கரங்களை தட்டி பாடுவோம். மார்த்தாளும் மரியாளும் இயேசு எப்போது வருவார், லாசரு மரித்து போனானே என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தபோது எப்ப வருவீரோ இயேசையா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். ஏசையா ஏசையா, எப்ப வருவீரோ நீங்க சொல்லுங்கய்யா. ஏசையா ஏசையா, எப்ப வருவீரோ நீங்க சொல்லுங்கய்யா. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். காலையிலே மதியானத்திலே இரவிலே நடு ஜாமத்திலே, காலையிலே மதியானத்திலே இரவிலே நடு ஜாமத்திலே, என் ராஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே, என் ராஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே, என்னை வாழ வைக்க வந்தவரின் இயேசுவே, என்னை வாழ வைக்க வந்தவரின் இயேசுவே. ஏசையா ஏசையா, எப்ப வருவீரோ நீங்க சொல்லுங்கய்யா. ஏசையா ஏசையா, எப்ப வருவீரோ நீங்க சொல்லுங்கய்யா. பிரியமே மணவாளனே, உமருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். பிரியமே மணவாளனே, உம் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். என் நேசமே என் இன்பமே, என் நேசமே என் இன்பமே, என் தஞ்சமே என் இயேசுவே, என் தஞ்சமே என் இயேசுவே. ஏசையா
ஏசையா எப்ப வருவீரோ நீங்க சொல்லுங்கய்யா. ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ நீங்க சொல்லுங்கய்யா. ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ நீங்க சொல்லுங்கய்யா. ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ நீங்க சொல்லுங்கய்யா. சொல்லுவோம் என்னோட கூட சேர்ந்து. ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ நீங்க சொல்லுங்கய்யா. என் வாழ்விலே ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ நீங்க சொல்லுங்கய்யா. என் சிக்னஸ்லே ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ நீங்க சொல்லுங்கய்யா. ஏசையா என் ஏசையா எப்ப வருவீரோ நீங்க சொல்லுங்கய்யா. என் வாழ்க்கையில் எப்ப வருவீரோ நீங்க சொல்லுங்கய்யா. என் சகோதரன் மரித்து போயிருக்கிறானே, ஆண்டவரே நீர் எப்ப வருவீரோ. மரியாளும் மார்த்தாளும் காத்து கொண்டிருக்கிறார்கள். செய்தி அனுப்பப்பட்டு விட்டது, ஆனாலும் என் இயேசு தாமதிக்கிறான். என் சகோதரன் மரித்து போனான், ஆனாலும் என் இயேசு தாமதிக்கிறார். என் இயேசு எங்கள் வாழ்க்கையில் எப்ப வருவாரோ, நான் எப்போது விடுதலை அடைவேனோ, என் வாழ்க்கை எப்பொழுது மாறுமோ, என் சூழ்நிலை எப்பொழுது மாறுமோ, காத்து கொண்டிருக்கிறேன். தேவ ஜனமே, எப்போது வருவார்? என் சூழ்நிலைகள் ஏன் இப்படியே இருக்கிறது? இதை மாற்றுவதற்கு என் இயேசு எப்போது வருவார்? என் சூழ்நிலை எப்பொழுது மாறும்? என் வறுமை எப்பொழுது மாறும்? என் நாட்கள் எப்பொழுது மாறும்? என் பாவ வாழ்க்கை எப்பொழுது மாறும்? குழம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தர் சொல்லுகிறது, எல்லாம் நன்மைக்காக, என் தாமதமும் நன்மைக்காக, நான் அனுமதிக்கிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்காக. என் இயேசு தாமதிக்கிறார் என்றால் அதன் நன்மைக்காக மாத்திரமே. சூழ்நிலையிலே கண்டு அஞ்ச வேண்டாம். நீங்கள் ஒருவேளை உடைந்து போயிருக்கலாம், நீங்கள் ஒருவேளை அசைக்கப்பட்டு போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் நன்மைக்காக. என் தாமதமும் நன்மைதான், வந்து லாசரோவை எழுப்புவேன். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. என் சூழ்நிலை இவரவாயிருக்கிறதே, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. நடத்திடும் பாதைகளோ நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. நடத்திடும் பாதைகளோ நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
உங்க கைகள் இயேசையா குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. தாமதிக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் தாமதம் இயேசு ஜீவனோடு கூட லாசருவை எழுப்பினது. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்திட்டு நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. என் இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. தாமதிக்கிறார் என்று நினைக்கிறவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நன்மையாகவே செய்து முடிப்பார். அவர் ஜீவனை கொடுக்கிற தேவன். எல்லாம் நன்மைக்காக. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே அனுமதித்தெல்லாம் நன்மைக்காக, நன்மையான காலங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. பிரைஸ் லார்ட். இந்த 4ஆம் வாரத்தில் கூட உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம் செய்தி கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்துவிட்டு நம் செய்தி கடந்து செல்வோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிற உங்களுடைய வார்த்தையை குறித்து உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்னோடு இருந்து என்னோட பேசுங்க. ஆண்டவரே, நான் என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்த்துங்க. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளில் கூட இந்த மாதம் முழுதுமாகவே நம்ம இந்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வைத்து தான் நம்ம செய்திகளை முழுதுமாக நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அந்த வசனத்தை வாசித்து விட்டு நம்ம செய்திக்கு கடந்து செல்வோம். வாசிப்போம். சங்கீதம் 91:14 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இங்கே இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 2 விதமான விஷயங்களை ஆண்டவர் இங்க சொல்றாரு. ஒன்னு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடினாலே அவனை நான் விடுவிப்பேன். வாஞ்சை அப்படி என்பது என்ன? இங்க நிறைய டிரான்ஸ்லேஷன்ல வித்தியாசமான அர்த்தங்கள் இன்டர்பிரேஷன் கொடுத்திருக்கு. இதுல ஒரு இன்டர்பிரேஷன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இங்க போட்டிருக்கு, because he set his love on me therefore I will save him அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஆண்டவரிடத்தில் ஒரு அளவில்லாத அன்பு, அதுதான் தமிழ்ல போட்டிருக்கு. அவன் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால், அவரிடத்தில் நீங்க அன்பு கூறும்போது, அவரிடத்தில் அளவில்லாத அன்பு நீங்க
வைக்கும்போது அவர் சொல்றாரு, அவனை எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் அவனை நான் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க. ரெண்டாவது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, he confidently trust and relies on me knowing I will never abandon him. அதாவது அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அப்படின்ற போது அவன் என்னிடத்தில் அன்பு வைக்கிறதுனால, அதனால அவனிடத்துல ஒரு விஷயம் இருக்கு, என்ன, கான்ஃபிடென்ட்டாக என்னை ரொம்பவும் நம்புகிறான், என்னை எல்லா விஷயத்துலையுமே, அதாவது வந்து அவன் உயிரினும் மேலாக என்னை நம்புகிறபடினால நான் என்ன பண்ணுறேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் முழுதுமாக இந்த வசனத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் இந்த மாதிரியான வாஞ்சை, அதாவது இந்த மாதிரியான ஒரு லவ், அன்பு ஆண்டவரிடத்தில் நம்ம இருக்க, அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், கண்மூடித்தனமாக எப்படி நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, என் நேசுவை நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இங்க போட்டிருக்கு, knowing I will never abandon him, no never. அதாவது நான் எந்த காரணத்துக்காகவும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன், எப்பவுமே அது நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல நீங்க வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட அன்பை நீங்க தேவனிடத்தில் காட்டுறீங்களா? நம்ம ஒரு இந்த ஸ்டோரியை வந்து நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். ஒருத்தர் என்ன பண்ண, ட்ரக்கிங் போகும்போது மலை மேலே ஏறிட்டே போயிட்டு இருந்தான். திடீர்னு பயங்கரமாக புயல் காற்று, மழையும் பெஞ்சதுக்கப்புறம் அவனால் கால் வைக்க முடியாமல் அந்த பாறையிலேருந்து வழுக்கி கீழே விழுந்துட்டான். அதாவது கிட்டத்தட்ட அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். அப்போது அவன் வந்து ஒரு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்னால் இதுக்கு மேலே முடியாது ஆண்டவரே, என்னை நீங்கள் காப்பாற்றுங்க, நான் உண்மைதான் ஆண்டவர் எல்லாத்துலேயுமே நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரேயர் பண்ணுறான். அப்போ ஆண்டவர் அங்கேருந்து பதில் சொல்கிறாரு, அந்த கயிறை நீ அறுத்து விடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவனுக்குள்ளே ஒரு பயம், ஆண்டவரே நான் வந்து மலைக்கு மேலேயும் இல்லாமல் தரையிலையும் இல்லாமல் நடுவுற அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கேன், நான் கயிறு அறுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் கீழே விழுந்துருவேன் ஆண்டவரே, எனக்கு கீழே என்ன இருக்குன்னு கூட என்னால் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வந்து மழையும் காத்தடிக்கிறதுனால என் கண்ணு தெரியல ஆண்டவரே, என்னால் அறுத்து விட முடியாது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறாரு, நீ கயிறு அறுத்து விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் தேவனை நம்பாமல் போனதால் என்னாச்சு தெரியுமா, அப்படியே தொங்கி கல்லில் இடிச்சு அவன் இறந்துட்டான். அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவன் இருக்கிற இடத்துக்கும் தரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அடி டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. கயிறு அறுத்துருந்தானா நிச்சயமாக அது கீழே விழுந்து அவன் சேவ் ஆகிருக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல அவன் தேவனை நம்பாமல் போனான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் உங்கள் இடத்துல வாஞ்சியாக இருக்கிறேன், நான் உங்களுடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எத்தனை பேர் தேவன் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும்போது அந்த கயிறு அறுத்து விடுன்னு சொல்கிறாரு, அந்த மாதிரி அறுத்து விடுன்னு சொல்லும்போது எத்தனை பேர், ஆண்டவரே என்னால் இதை விட்டு கொடுக்க முடியாது ஆண்டவரே, என்னால் இதை வந்து கட்டுப்படுத்த முடியாது ஆண்டவரே, இதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் என் லைஃப்பில் எல்லாமே போய்டும் ஆண்டவரே, என்னால் அவங்கள விட முடியாது ஆண்டவர், இவங்களை விட முடியாதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து ஆண்டவர் இடத்துல திருப்பி நம்ம வந்து ஆர்கியூ பண்ணக்கூடியவங்களா இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்களை விட சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஏதாவது விஷயத்தை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாகவே அவர் சொல்வதை நீங்க செய்ய வேண்டும். அதுதான் இங்க போட்டிருக்கு இந்த வசனத்துல, அவன் முழுதுமாக என்னை நம்புறபடினால், அதாவது அதுதான் ஆங்கிலத்தில் நான் வாசிச்சேன், knowing I will never abandon him. அவர் எப்பொழுதும் உங்களை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்போது இந்த வசனமானது உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். என்ன, அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எப்பொழுது அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறது என்பது அவரை முழுவதுமாக நீங்கள் நம்பும் போது மட்டும்தான். நம்ம ஒரே ஒரு ஸ்டோரியை மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த செய்தியை நம்ம முடிப்போம். வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 44 47 வரைக்கும் வாசிக்க கேட்போம். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இங்கே நம்ம ஒரு ஸ்டோரி, இது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு ஸ்டோரி, கோலியாத் தாவீது வந்து கோலியாத்தை ஒரு கூழாங்கல்லை கொன்று அவர் வந்து கொன்று போட்டார் என்ற ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்க வரோம், தேவன் நமக்கு இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால்,
இங்கே இந்த கூட்டத்தில் வந்து அந்த பெலிஸ்தீன் வந்து மிரட்டிட்டு இருக்கான். ஆண்டவர் பயங்கரமாக திட்டுறான். உங்களுடைய தேவன் ஒரு தேவனா, அவர் வந்து பயந்தாங்களே அப்படி இப்படின்னு எல்லாமே திட்டுறான். அந்த கூட்டத்தில் எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே மலைத்து போய் நிற்கிறாங்க, பயத்தில் வந்து உறைந்து போய் நிற்கிறாங்க. அப்போ தாவீது மட்டும் அந்த இடத்துக்கு வந்தோடனே ஆண்டவரை திட்டினோடனே அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான கோபம் வருது. எங்க ஆண்டவரை திட்டுறதுக்கு நீ யார்? இதுதான் உண்மையான வாஞ்சை, உண்மையான அன்பு. தேவன் மேலே யார் மேலே நம்மளுக்கு உண்மையில அன்பு இருந்தா அவங்கள பற்றி உங்ககிட்ட யாராவது தப்பாக பேசினாலோ உங்க மேலே கோவப்பட்டாலோ கண்டிப்பாக உங்களுக்கு கோபம் வரும். அவங்களை எதிர்த்து நீங்கள் திட்டிடுவீங்க, இல்லை சில அடிக்க கூட செஞ்சிருவீங்க. இதுதான் அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த தாவீதுக்கு ஆண்டவர் மேலே இருந்த வாஞ்சை, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை அவர் சொல்றாரு, இவெல்லாம் ஆண்டவரை திட்டுறதுக்கு இவன் ஏமாத்திரம், நான் போய் அவனை கொல்லுவேன். அவனுடைய உடல் பலத்தை பற்றி அவன் பார்க்கல, அவனுடைய திறமைகளை பற்றி பார்க்கல, அந்த பெலிஸ்தீன் எப்படிப்பட்டவன்றதை பற்றிலாம் பார்க்கல. அவனுடைய ஒரே எண்ணம், நான் வாஞ்சா இருக்கிற ஆண்டவர் அவன் நிந்தித்து விட்டான், நிச்சயமாகவே அவனை நான் கொல்லுவேன் அப்படின்ற ஒரு வாஞ்சியோடு ஒரு வைராக்கியத்தோடு அந்த இடத்துல போறான். அப்போதான் வந்து தாவீது வந்துட்டு சொல்றான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களுக்கு இன்றைய தினம் போடுவேன் அப்படின்னு சொல்றான். அந்த கான்ஃபிடென்ட்டோட அவன் போகும்போது தாவீதால ஒரு கூழாங்கல்லை கொண்டு அந்த பெலிஸ்தரை வின் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் பைபிள் வசனம் போட்டிருக்கு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவன் என்னை என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற வசனத்தை கேட்டது போல அவன் அங்கே போறான். தேவன் மேலே இருந்த வாஞ்சினால், அந்த அன்பினால, அந்த வைராக்கியத்தோட போறான். தேவன் தாவீதோடு இருந்தார், அவனை வெற்றி சிறக்க பண்ணினார். கர்த்தர் யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். இன்ற நாளில உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் தேவனை தாவீதை போல முழு மனதோடு நீங்க நேசிக்கிறீங்க? அதாவது வாஞ்சை அப்படின்றது தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கு? தேவனை பத்தி ஏதாவது சொன்னாலோ இல்ல தேவன் மேல உங்களுக்கு அந்த அன்பு என்னைக்காவது குறைந்தது போல தெரியுதுங்களா? ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது நீங்க ஆண்டவரை விட்டு கொடுத்துறீங்களா? அந்த மாதிரி இடத்துல நிச்சயமா நம்ம யோசிக்கணும், அவன் இடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினா அவனை விடுவிப்பேன்னு சொல்லி. நீங்க நிறைய பேர் இடத்துல நம்ம விடுவிக்கப்படாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உயர்ந்த அடைக்கலத்தில் நம்ம வைக்கப்படாம இருக்கிறோம்னு சொன்னா, நம்ம இடத்தில் ஏதோ குறை இருக்குது என்பதை இந்த நாளிலே நம்ம இந்த வசனத்தின் மூலமா பார்க்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு நீங்க ஆண்டவரை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தனையோடு அவரை நேசிக்கிறீங்க? ஒருவேளை நம்மளுக்குள்ள அவர் மேல அந்த வாஞ்சை ஒருவேளை நாளுக்கு நாள், ஒருவேளை அடைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாஞ்சை குறைந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறும்போது, அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கும்போது நிச்சயமாகவே நீங்கள் போய்கொண்டிருக்கிற, நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் உங்களை முழுவதுமாக விடுவிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் அவருடைய நாமத்தை முழுவதுமாக அறிந்திருக்கிறபடினால கான்ஃபிடென்ட்டாக, ஆண்டவரே என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னோடு கூட இருக்கிறதுனால எது வந்தாலும் சரி ஆண்டவரே நான் உண்மை நம்புவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாகவே தேவன் தாவீதை எப்படி உயர்த்தினாரோ அது மாதிரி உங்களையும் என்னையும் உயர்த்த அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோபு எத்தனை பிரச்சனைகள் வந்த போதிலும் கூட, அவங்க நண்பர்கள்லாம் அவரை வந்து குறை சொன்ன போதிலும் கூட அவர் ரொம்ப நிதானமா இருந்தார். அதுதான் வந்து அந்த யோபு வந்து சொல்றாரு, 42:7 வாசிக்க வேண்டாம், 42:7 வந்து அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, யோபு குறித்து சாட்சி கொடுக்கிறாரு, என் தாசனாக யோபு போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்னை குறித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால யோபு உங்களுக்காக பிரேயர் பண்ணுவான், யோபுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. தேவன் யோபுடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்று நாளிலே எப்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் தேவன் மீது முழுவதுமாக அன்பு கூறும்போது, அவரை முழுவதுமாக நம்பும் போது மட்டும்தான் தேவனால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஸோ இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தை நம்ம முடிக்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் மேல் நம்மளுடைய வாஞ்சை எந்த அளவுக்கு இருக்கு, நாம் அவருடைய நாமத்தை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு அதெல்லாம் குறைந்து போய் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம ஒப்பு கொடுத்தவர்கள் ஆண்டவரை சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வாஞ்சா இருக்கிறேன், ஆண்டவரே நீங்க என்னை விடுவிப்பீங்க, உங்களுடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்பது என்னதுன்னா, அவரை முழு மனதோடு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அவரை நீங்கள் நம்புறது. நோ மேட்டர் வாட், தேவனை நீங்கள் முழுதுமாக நம்பணும். அப்படிப்பட்ட காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாகவே உங்களை அவர் விடுவித்து பெரிய காரியங்களை செய்வார். நாம் கண்களை முடிச்சு ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே இந்த நாளும் கூட நாங்கள் வாசித்த இந்த வசனத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீங்கள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீங்க, எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே நாங்கள் இடத்துல முழு மனதோடு அன்பு கூறுகிறவர்களாக, வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க முடியாது, உதவி செய்யுங்க. என்ன ஆனாலும் சரி ஆண்டவரே, நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக உண்மை நம்புகிறவர்களாக, உங்களுடைய நாமத்தை அறிந்தவர்களாக இருக்கும்போது நீர் எங்களை உயர்த்துகிறீர் என்பதை நாங்கள் முழு மனதோடு அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த வசனங்களானது எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். இதை கேட்டு
கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. அவங்க வாழ்க்கையிலும் கூட நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்க. மீண்டுமாக ஆண்டவரே மீட் பண்ணுற வரைக்கும் உடைய கிருபை சமாதானம் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலே நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். அது மாத்திரமல்ல, நல்ல செய்தியை கேட்டோம். இந்த மாதம் முழுவதுமாய் சங்கீதம் 91:14 கீழாக நாம் செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். என் நாமத்தை அறிந்தவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? அவரை கூப்பிடும் போது அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கார். நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கார். நம்மை உயர்ந்த அடைக்கலத்தை வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி விசேஷமாய் நாளினுடைய செய்தியை கொடுத்த மகனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, அநேக மறைப்பொருளை தேவன் வெளிப்படுத்தும்படியாக, அது மாத்திரமல்ல இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, அவருடைய நாமத்தை அறிந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்ந்த அடைக்கலை வைக்கும்படியாக, நீங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையில கூட நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. இந்த நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வொர்ஷிப் டைம் மற்றும் செய்தியின் மூலமாக நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, உம் நாமத்தை அறிந்தவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம், கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, உம் நாமத்தை அறிந்தது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நீங்க பதில் கொடுக்கிற தேவனா இருப்பதற்காக நன்றி. ஆபத்தில் நீங்களே எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளுடைய செய்தியை கொடுத்த அருமையான மக்களை இந்த வல்லமை எடுத்து உபயோகப்படுத்துங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இயேசப்பா, நீங்க நன்மையான காரியங்களை ருசிக்கத்தக்கதாய் ஆண்டவரே வருகிற நாட்களிலே உங்க நாமத்தை அறிந்தவர்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படப்பட்டனாலே ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, எல்லா துதி கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கு என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.